ஹலோ சில்ட்ரன், வெல்கம் டு அடோனாஸ் 12th மேத்மா. இன்னைக்கு என்ன டாபிக் பார்க்க போகிறோம் அப்படின்னா மார்ச் 2023 2 மார்க்ஸ் தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி திஸ் வீடியோ இஸ் ஸ்பான்சர்ட் பை மோட் இ ஷாப்பிங் மொபைல் ஆப். ஓகே, நம்ம டாபிக் உள்ள போகலாம். 12th மேக்ஸ் மார்ச் 2023 2 மார்க்ஸ். கொஷின் நம்பர் 22. If p and q are the roots of the equation lx square plus nx plus n equal to 0, show that root of p by q plus root of q by p plus root of n by l which is equal to 0 ன்னு சொல்லியிருக்காங்க. அதாவது p and q வந்து இந்த ஈக்குவேஷனுக்கு ரூட்ஸாக இருக்குது. அப்படி இருக்கும்போது root of p by q plus root of q by p plus root of n by l which is equal to 0ன்னு ப்ரூவ் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ நம்ம சொல்யூஷன் போட்டுக்கலாம். let p and q are the roots of the equation lx square plus nx plus n which is equal to 0. இந்த ஈக்குவேஷனுக்கு எது ரூட்ஸாக இருக்குது? p and q ரூட்ஸாக இருக்குது. ஸோ சம் ஆஃப் த ரூட்ஸ் நம்ம எடுப்போம். சம் ஆஃப் த ரூட்ஸ் எப்படி எடுப்போம்? பியும் கியூவையும் வந்து நம்ம ரூட் சம் பண்ணும்போது p ப்ளஸ் க்யூன்னு வரும், விச் இஸ் ஈக்குவல் டு கோஎஃபிஷியன்ட் ஆஃப் x by கோஎஃபிஷியன்ட் ஆஃப் x ஸ்கொயர். ஸோ எக்ஸோட கோஎஃபிஷியன்ட் என்னது? n. ஸோ மைனஸ் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் எக்ஸ் பை கோஎஃபிஷியன்ட் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் என்னது? எல். அப்போ மைனஸ் n பை எல்னு வரும். ஓகேவா? ப்ராடக்ட் ஆஃப் த ரூட்ஸ் எப்படி எடுப்போம்? PQ which is equal to, அதாவது பியும் கியூவும் ரூட்டு, ப்ராடக்ட்னும் போது PQன்னு வரும். ஓகேவா? which is equal to கான்ஸ்டன்ட் டிவைடட் பை கோஎஃபிஷியன்ட் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர். கான்ஸ்டன்ட் இருக்க இடத்துல என்ன இருக்குது? நமக்கு n இருக்குது. ஸோ எக்ஸ் ஸ்கொயரோட கோஎஃபிஷியன்ட் என்னது? எல். ஸோ பிக்யூ நமக்கு என்ன வந்திருக்கு? n ஓவர் எல்னு வந்திருக்கு. ஓகேவா? ஸோ இப்போ நம்ம என்ன ப்ரூவ் பண்ண போகிறோம்? ரூட் ஆஃப் பி பை கியூ ப்ளஸ் ரூட் ஆஃப் கியூ பை பி ப்ளஸ் ரூட் ஆஃப் n பை எல், இதுதான் ப்ரூவ் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு நம்ம இது ரெண்டு மட்டும் எடுத்துக்கலாம். இதை நம்ம கிராஸ் மல்டிப்ளை பண்ணோம்னா ரூட் பி இன்ட்டு ரூட் பி பின்னு வரும், ப்ளஸ் ரூட் கியூ இன்ட்டு ரூட் கியூ கியூன்னு வரும். ஸோ பி ப்ளஸ் கியூ டிவைடட் பை ரூட் பி ரூட் கியூ. ஓகேவா? ப்ளஸ் n ரூட் ஆஃப் n பை எல் அப்படி எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட்டு பி ப்ளஸ் கியூ என்னது? மைனஸ் n பை எல். ரூட் ஆஃப் பிக்யூ என்னது? பிக்யூ வந்து n பை எல், அதை ரூட் போட்டால் ரூட் ஆஃப் n பை எல். ஓகேவா? ப்ளஸ் ரூட் ஆஃப் n பை எல் ஆசிட்டிஸ் எடுத்துக்கலாம். இப்போ இது டிவைடில் இருக்குது. இது என்ன ஆகும்? ரெசிப்ரோக்கல் ஆகுமா? மைனஸ் n பை எல் டைம்ஸ் உள்ளே இருக்கிறது அப்படியே ரெசிப்ரோக்கல் ஆனால் ரூட் ஆஃப் எல் பை என்னு ஆகும். ஓகேவா? ப்ளஸ் ரூட் ஆஃப் n பை எல் ஆசிட்டிஸ் எடுத்துக்கலாம். இப்போது ஒரு என்னா அதில் எத்தனை ரூட் n இருக்குது? 2 இருக்குது. ஸோ ரூட் n எடுத்துக்கலாம். ஒரு எல்னா எத்தனை ரூட் எல் இருக்குது? 2 இருக்குது. ரூட் எல்னு எடுத்துக்கலாம். இன்ட்டு ரூட் எல் பை ரூட் n ப்ளஸ் ரூட் ஆஃப் n பை எல்னு எடுத்துக்கலாம். இங்கே இருக்கிற ஒரு ரூட் என்னும் இங்கே இருக்கிற ஒரு ரூட் என்னும் கேன்சல், இங்கே இருக்கிற ரூட் எல்லும் இங்கே இருக்கிற ரூட் எல்லும் கேன்சல் ஆகிடும். ஸோ ரிமைனிங் நமக்கு என்ன வரும் அப்படின்னா மைனஸ் ரூட் n பை ரூட் எல் ப்ளஸ் ரூட் n பை ரூட் எல்னு வரும். ஸோ மைனஸும் ப்ளஸ்ஸும் மைனஸ், ஸோ விச் இஸ் ஈக்குவல் டு 0ன்னு வந்துருச்சு. ஸோ நம்ம என்ன கொண்டு வர சொல்லியிருக்காங்க? 0ன்னு கொண்டு வர சொல்லியிருக்காங்க. 0 கொண்டு வந்துட்டோம். ஸோ ஹென்ஸ் ப்ரூவ்னு சொல்லி இந்த சம் முடிச்சிடலாம். ஓகே சில்ட்ரன், தேங்க்யூ.